அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் முந்தைய ஆண்டு வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். வரலாறு சம்மந்தமாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். நான் ஒரு நாளைக்கு 3 வீடியோ போடுவேன். இப்போ 3 × 50 150 கொஸ்டின்ஸ் ஆயிரும். ஒரு வீடியோட டியூரேஷனே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 15 நிமிஷம் தான் இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு 3 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இதுவே ஒரு நாளைக்கு 150 கொஸ்டின்ஸ்னால் மந்த் எண்டில் 4500 கொஸ்டின்ஸ் ஆயிரும். அதே 10 மாதம்னு எடுத்துக்கிட்டோம்னா 45,000 கொஸ்டின்ஸ் ரொம்பவே பெரிய அமௌண்ட்டான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினும் ரொம்பவே முக்கியங்க. சரிங்களா? அதனால் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க, நல்லா படிச்சிருங்க. உலகின் தலை சிறந்த சொல் செயல். நம்ம செஞ்சு காட்டினா மட்டும்தான் இந்த உலகம் நம்மளை மதிக்கும், இல்லைன்னா கண்டிப்பாக எப்பயுமே மதிக்காது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா, சிந்து சமவெளி நாகரிகம் கண்டறியப்பட்ட ஆண்டு 1921. ஹரப்பா நாகரிகத்தை முதலில் கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா தயாராம் ஷாக்னி அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்சல், மார்டின் வீலர் இவங்க எல்லாமே போயிருப்பாங்க. இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் இருக்குது. இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்திய தொல்லியல் துறையின் தந்தைன்னு அழைக்கப்பட்டார். 1861 தான் இந்திய தொல்லியல் துறை உருவாக்கப்பட்டது. சர் ஜான் மார்சல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகத்தை நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த மாதிரி ஆப்ஷனில் இருக்கிற ஒரு சில ஆப்ஷன்லேயே வச்சு நீங்கள் இவங்க இதுதான் சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கு இந்த வருஷம் வந்துச்சுன்னு நீங்களே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்து அந்த ஆப்ஷனை பார்த்தாலே ஒரு கொஸ்டின் படிக்கிற இடத்துல உங்களுக்கு 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் படிக்கிற எஃபெக்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடச்சிடும். சரிங்களா? சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயம். வேத காலத்தில் சபா என்பது அரசவை கூட்டத்தை குறிப்பதாக அமைந்தது. மௌரிய பேரரசை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரகுப்த மௌரியர் தான் மௌரிய பேரரசை நிறுவியிருப்பார். கலிங்க போர் நடைபெற்ற ஆண்டு கிமு 261. அசோகரின் கல்வெட்டு பெரும்பாலும் எழுதப்பட்ட மொழி பிராகிருத மொழியில தான் அசோகரின் கல்வெட்டு பெரும்பாலும் எழுதப்பட்டிருக்கும். சங்க இலக்கியங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறது 8 தொகை + 10 பாட்டு. இதைத்தான் சங்க இலக்கியங்கள் நம்ம சொல்லுவோம். அப்படி பார்க்குறப்ப 8 தொகையில் 8 நூல்கள், 10 பாட்டில் 10 நூல்கள், ஆக மொத்தம் 18 நூல்கள் தான் சங்க இலக்கியங்களாக வரும். சரிங்களா? சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னு பார்த்தோம்னா இளங்கோவடிகள். சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிறது மணிமேகலோட ஆசிரியர். காஞ்சிபுரம் அப்படிங்கிறது எந்த வம்சத்தின் தலைநகரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பல்லவர் ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரம் தான் அவங்களோட தலைநகரமாக இருந்துச்சு. மாமல்லபுரம் எந்த அரசனால் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலாம் நரசிம்மவர்மன் அவங்களால தான் பார்த்தீங்கன்னா முதலாம் மாமல்லபுரம் நிறுவப்பட்டது. முதலாம் நரசிம்மவரோட அப்பா யாருன்னு பார்த்தோம்னா முதலாம் மகேந்திரவர்மன். உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த அரசரை பற்றி கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலாம் பராந்தகனை பற்றி தான் கூறுது. இந்த முதலாம் பராந்தகனுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டப்பேரும் உண்டு. சரிங்க? இந்த மாதிரி ஒரு சில ஹிண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாவே உங்களுக்கு நீங்களே சொல்லி பார்த்தீங்கன்னா சரிதான், ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் மைண்டில் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிரும். சரிங்களா? சோழர் காலத்தில் கிராம சபை என அழைக்கப்பட்டது ஊர். விஜயநகர பேரரசை நிறுவியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஹரிஹரன் புக்கர். தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565. இந்தியாவில் போர்ச்சுகீசியர்கள் முதலில் வந்த ஆண்டு 1498. சரிங்களா? வாஸ்கோடகாமா இந்தியாவில் எந்த துறைமுகத்துக்கு வந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேலிக்கட் துறைமுகத்துக்கு வந்திருப்பாங்க. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு 1600. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு 1764. நிரந்தர நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தோம்னா கேரன் வாலிஸ் பிரபு தான் பார்த்தீங்கன்னா நிரந்தர நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்ட ஆண்டு 1885. இதோட தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் தான் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைவராக இருந்திருப்பாரு. சுதேசி இயக்கம் தொடங்கிய ஆண்டு 1905. சைமன் கமிஷன் இந்தியா வந்த ஆண்டு 1927. சரிங்களா? தண்டி உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1930. தமிழ்நாட்டில் யார் தலைமையில் நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ராஜாஜி தலைமையில் நடந்திருக்கும். குயிட் இந்தியா இயக்கம் தொடங்கிய ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1942. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேட்ட கொஸ்டின் ப்ளஸ் புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான். அதனால இது நீங்கள் நம்பி படிக்கலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் இதில் இருக்குது. சரிங்களா? இந்தியா சுதந்திரம் பெற்ற நாள் ஆகஸ்ட் 15, 1947. இந்தியாவின் முதல் பிரதமர் யாருன்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு தான் முதல் பிரதமராக இருந்திருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு அமலுக்கு வந்த நாள் என்னன்னு பார்த்தோம்னா ஜனவரி 26, 1950. இது ரொம்பவே முக்கியமான கொஸ்டின். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வேற, அமலுக்கு வந்த நாள் வேற. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா
நவம்பர் 26 1949 கொடுக்கணும். இங்க அமலுக்கு வந்த நாள்னு கேட்டதுனால ஜனவரி 26 1950ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். குப்தர் காலம் எதற்கு புகழ் பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலை மற்றும் அறிவியலுக்கு தான் புகழ் பெற்றதா இருந்திருக்கும். அலகாபாத்தூன் கல்வெட்டு எந்த அரசரை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா முதலாம் சமுத்திரகுப்தரை பற்றி குறிப்பிடும். யுவான்சாங் அப்படிங்கிறது எந்த அரசரோட காலத்துல இந்தியாவுக்கு வந்தாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹர்ஷவர்தனோட காலத்துல தான் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. சாளுக்கிய வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் யாருன்னு பார்த்தோம்னா இரண்டாம் புலிகேசி. பல்லவர் கால கட்டிடக்கலை எந்த பாறையில் செதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா கிரானைட் பாறையில் செதுக்கப்பட்டுள்ளது. கங்கை கொண்ட சோழபுரம் எந்த அரசனால் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ராஜேந்திர சோழனால் நிறுவப்பட்டிருக்கும். விஜயநகர பேரரசின் தலைநகரம் எதுன்னு பார்த்தோம்னா ஹம்பி. அக்பர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா முகலாய வம்சத்தை சேர்ந்தவர். ஐனி அக்பரி அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாருன்னு பார்த்தோம்னா அபுல் ஃபைசல் தான் இந்த ஐனி அக்பரி அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பாரு. ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் கல்வி முறை ஆங்கிலேய கல்வி. வங்காள பிரிவினை நடைபெற்ற ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1905. கர்சன் பிரபு தான் அந்த வங்க பிரிவினையை இது பண்ணியிருப்பாரு. இது வங்க பிரிவினை திருப்பி ஒன்றிணைத்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1911. ஹாஸ்டிங்ஸ் பிரபு வந்து அதை வந்து ஒன்றிணைச்சிருப்பாரு. இந்தியாவில் முதல் ரயில் ஓடிய ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க 1853. மித்ரோ திட்டம் அறிமுகப்படுத்திய கவர்னர் ஜெனரல் யாருன்னு பார்த்தோம்னா வெல்வேஸ்லி பிரபு தான் பார்த்தீங்கன்னா மித்ரோ திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. 1857 புரட்சி எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சிப்பாய் கழகம் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுது. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா பிங்காலி வெங்கையா. அவர் தான் பார்த்தோம்னா இந்திய தேசிய கொடியை வந்து வடிவமைச்சிருப்பாரு. தெலுங்கு மாநிலத்தை சேர்ந்தவர். பூர்ண சுயராஜ் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு லாகூர் மாநாடு 1929 பூர்ண சுயராஜ் தீர்மானத்தை நிறைவேற்றியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு குழுவின் தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் இந்திய அரசியலமைப்பு குழுவோட தலைவராக இருந்திருப்பாரு. டாக்டர் அம்பேத்கர் அப்படிங்கிறவர் வரைவு குழுவோட தலைவராக தான் இருந்திருப்பாரு. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் பார்த்தோம்னா நவம்பர் 26 1949. நான் மேலே உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் சொன்னேன் பார்த்தீங்களா, நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கேட்டிருக்காங்க. இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்னு கேட்டால் மட்டும்தான் இந்த 26 1949 நவம்பரை டிக் பண்ணணும். சரிங்களா? இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் யாராக இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சியார் தான் இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்திருக்காரு. இந்தியா குடியரசு நாளாக அறிவிக்கப்பட்ட நாள் என்னன்னு பார்த்தோம்னா ஜனவரி 26 1950. சரிங்களா? இப்போ இதை போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆயிருக்கும் நான் சொல்கிறதுக்கு. இதை நீங்கள் காது கொடுத்து கேட்டிருந்தாலே போதும். ஒரு நாளைக்கு ஒரு 50 கொஸ்டின்ஸ் நான் அப்போ சொன்ன மாதிரி தான் ஒரு நாளைக்கு ஒரு 150 கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னாலே உங்களுக்கு ஈஸியாகவே ஸ்டோர் ஆயிரும். சரிங்களா? சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.